நெக்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு நாம் லைக் தேயிலை தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு மேலே போனோம்னா தேயிலை தோட்டம். ஆமாம், அதே அந்த தேயிலை இதன்ற இடத்துக்கு போனாலும் பார்க்கலாம். இப்போது மேலே போனோம்னா இங்கே இந்த ஹைட்டுக்கு மேலே போனோம்னா கீழே இருக்க லேக் இருக்குல்ல, அதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் இங்கேருந்து மேலே இப்படி போகணும். இந்த ரோட்டில் இங்கேருந்து போனால் கீழே ஆக்சுவலாக அவ்வளோ லேக் தெரியலை. இங்கே தான் இருக்குது லேக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தேயிலை பறிச்சுட்டு போயிட்டுருக்காங்க ஒர்க் பண்ணுறவங்க. ஓகே, நம்ம இந்த ரூட்டில் அப்படியே நேராக போகலாம். நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆனால் நம்மளுக்கு ஒரு வியூ கிடைக்கும் வேறு லெவலில். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேறு ஏதோ வியூ பார்க்க வந்தால் இங்கே வேறு மாதிரி ஒரு தேயிலை அங்கே வைக்கலை. நாங்கள் புரியலை. ரியல் எஸ்டேட்டா? இது வந்து இதான் ரியல் எஸ்டேட் இல்லை, எஸ்டேட்டு. எஸ்டேட் தான். இப்போ இந்த கீழே தெரியுது பாருங்க. அங்கே வியூ பார்க்க அங்கே தான் எல்லோரும் போவாங்க. இந்த கீழே இருக்க அந்த வியூ பார்க்க தான் மேலேயே போவாங்க. இங்கேருந்து பாருங்க வேற லெவலில் இருக்கு தேயிலை தோட்டமே. ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் கொத்தடிமையாக வச்சு எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து கொத்தடிமையாக கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த இடத்துக்கு. அதென்ன சொல்கிறதுல இருக்குது, உண்மையாக தானே சொன்னேன். வர்றோம். நம்ம ஏறின மலை சிவனொளி பாதை மலை அங்கே தான் இருக்குது. நினச்சி பாருங்களேன், நான் ஏறினதில் இதுதான் பெரிய மலை. லைக் பர்வத மலையை விட 1000 மீட்டருக்கு மேலே அதிகமான ஹைட் இருக்க மலை. அதுவும் ஒரு ஹில் ஸ்டேஷனில். அது வந்து பர்வதமலை ஹில் ஸ்டேஷனில் கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து இருக்கிறதுலையே ஹைட்டான ஒரு இடத்துல அங்கே ஒரு மலை. ஆக்சுவலாக லைட்டாக அந்த தேயிலை இலையை வந்து வாயில் வச்சு பார்க்கலான்னு பார்த்தேன். என்ன கசப்பு எப்பா. ரீச் ஆகலை, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே எங்கள் அட்டகாசமாக இருக்குது எல்லா இடமும் பார்க்குறதுக்கு. லைக் இந்த பக்கம் பார்த்தா லேக் பாயிண்ட் வியூ, இந்த பக்கம் ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம். எல்லா இடமும் பார்த்தாச்சு. உள்ளே போகிறதுக்கு வழி இருக்கிற மாதிரிலாம் தெரியலை. ஸோ மெயின் ரோடு இந்த இடத்துலேருந்து பார்த்தா தான் எல்லாமே தெரியும். ஆனால் பாருங்களேன் வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே இந்த ஏரியாவில் இருக்க மொத்த இடமும் தெரியுது. லைக் நம்ம ஏறின சிவனொளி பாதை மலை, இந்த லேக்கோட வியூ, அங்கே தூரமாக இருக்க ஒரு வாட்டர் ஃபால், அங்கே தான் ஒரு எஸ்டேட் மாதிரி இருக்குது. லைக் அந்த எஸ்டேட் தான் போகலான்னு பார்த்தேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாட்டர் ஃபால் லொக்கேஷன் இருக்குது, அதுக்கு போய் பார்க்கலாம். லைக் இப்போ லேக்கில் பார்த்தீங்கன்னா போட்டிங் போயிட்டு இருந்தாங்க. இப்போ நான் பார்க்கும்போது அதை வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். தேயிலை தோட்டத்துக்கு மேலேவே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குங்க, சின்னதா. இப்போ தான் நானே கவனிக்கிறேன். இப்படி போவோமா? நெக்ஸ்ட்டு நம்ம மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் கீழே இறங்கணும். அது இறங்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் ரோட்டில் நடக்கணும். அப்போ தான் அடுத்த வியூக்கு போக முடியும். எதனால் வெஹிக்கிளில் வரலன்னா, நம்ம நடந்து போனால் நிறைய இடத்த பொறுமையாக பார்த்துட்டு போகலாம். அந்த ஃபாக் வந்து அந்த மவுண்டனில் வரும்போதே ஒரு மாதிரி வேறு லெவல் வியூ. இந்த ஃபாக்லாம் வந்து கேமராவில் வந்து அவ்வளோ ஷோ ஆகாது, கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்தளவுக்கு. காலையில் வந்து விடிகாத்தால 4-5 மணி போல் அவ்வளோ ஃபாக் வந்து மலைக்கு மேலே வருது, சிவனொளி பாதை மலை மேலே. கேமராவில் ஷூட் பண்ணுறேன், அதுக்கு வந்து அதால் கேப்சர் பண்ண முடியல. அதாவது அதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது தான் அந்த கேமராவில் கேப்சரே ஆகும். அதனால் நம்ம கண்ணு மூலமாக தான், கேமராவோட நம்ம கண்ணு மூலமாக தான் அதிகமாக வந்து நம்ம பார்க்க முடியும் விஷுவல்ஸ். நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த லேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சின்னதாக ஒரு ஐலாண்ட் மாதிரி நடுவில் ஏதோ செட் பண்ணியிருக்காங்க, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெசாக்னா வந்து புத்திசத்தில் வந்து புத்தரோட பிறந்த நாள். இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீலங்காலேயே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே என்ன மாதிரினா ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. வேறு என்னெல்லாம் நிகழ்ச்சி அந்த மாதிரினா வேஷம் போட்டு வந்து ஆடுவாங்கல்ல, லைக் ஒரு பெரிய ஊர்வலம் மாதிரியே போயிட்டுருக்கோம். அதுவும் நம்ம நெக்ஸ்ட்டு இது முடிச்சதுக்கப்புறம் நைட் டைமில் தான் நடக்கும். ஆக்சுவலாக என்னது ஃபுட்டு வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியும்.
அதாவது இங்கே தான் பிறந்தேன், சின்ன வயசுலேயே நான் போனதால இப்போ தான் எனக்கு இந்த விஷயமே தெரியுது. இப்போ இங்கேருந்து நம்ம 2 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் ஃபால் இருக்க இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அண்ட் அது வந்து ஒரு செம்மையான இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல வாக் பண்ணி போகிறது, இந்த சுவாச காற்றை ப்ரீத் பண்ணுறது, அதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தீங்கன்னா டவுன் பேஸில் போயிட்டுருக்கு. இல்லைன்னா சத்தியமாக அந்த இடத்துலலாம் நடந்தே போக முடியாது. இதே மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே கதை முடிஞ்சிடும். கொஞ்சம் பாருங்களேன் எப்படி அட்டகாசமாக இருக்குது. சும்மா கண்ணுக்கே ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி க்ரீனரியான வியூ பார்க்கும்போது. அடிக்கிற 1 மணி வெயில நடந்து வந்துட்டுருக்கேன், சில்லுன்னு இருக்குது. அடிக்கிற 1 மணி வெயில சில்லுன்னு இருக்குது. இதே நாங்கள் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும், குளிச்சுட்டு வந்த மாதிரி வேர்த்து இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருந்துட்டு உடனே இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வெயிலில் நடக்கும், சில்லுன்னு காற்றடிக்கும், வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஹோட்டலுக்கு வந்து டீ குடிக்கலான்னு வந்தோம். பேக் சைட் பார்த்தா இந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக நான் வேலூர் வாலாஜாவில் தான் இருந்தேன். அங்கே லைனாக விக்ஸ் மரம் இருக்கும். ஆனால் அங்கே இருக்க விக்ஸ் மரத்தை விட 4-5 மடங்கு ஹைட்டாக இருக்குது இங்கே இருக்குது. எப்படின்னா பார்த்தாலே தெரியும், இதுக்கு எல்லாமே விக்ஸ் மரம் தான். இந்த லேக்கு கீழே இருக்க பெரிய பெரிய வெள்ளை கலரில் இருக்க மரம் மாதிரி தெரியுது இல்லையா, எல்லாமே விக்ஸ் மரம் தான். ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக அவ்வளோன்னு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். என்னடா இங்கே தண்ணி சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா இங்கே ஒரு அருவி ஓடிட்டுருக்கு. எப்பா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அங்கே ஒரு வண்டி வேறு போயிட்டுருக்கு. ஊர் தெரில அதோட பிரம்மாண்டம் கிட்ட வர வரதான் தெரியுது. அது நான் நினச்சதை விட ரொம்ப ஹைட்டாக இருக்குது. தொட்டாச்சு நீங்கள் இல்லையா? தொட்டு பாருங்க, பிளாஸ்டிக் என்னச்சா இல்லை. இதுலேயும் தண்ணி ஊறிக்கிட்டு தான் இருக்குப்பா. தண்ணிக்கு பஞ்சமே இல்லை போல இருக்குது இந்த இடத்துல. இது மலையை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி ரியாக்ட் ஆகும். அதோட தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிரவுண்டுக்கு ரிலீஸ் பண்ணும். அது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு லேக்காவோ இல்லை ஒரு சின்ன குட்டையாவோ இல்லை தண்ணி இருக்கிற இடமாவோ மாறும். இந்த மாதிரி யார் பின்னாடி வர்றது? எப்பா கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். அங்கேருந்து பின்னாடியே வருது ரகசியமாக.